திண்டிவனத்தில் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வந்த தமிழ்ச்செல்வி சண்முகத்திற்கு நடைபெற்ற பணி நிறைவு பாராட்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு விருந்தினராக பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயக அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் விழுப்புரம் மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குநர் லட்சுமணன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ், மருத்துவர் ராமதாஸ், மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் பரசுராமன் மற்றும் திண்டிவனம் அரசு மருத்துவர்கள் ரவிச்சந்திரன், முரளி, ஸ்ரீ பாரதி மற்றும் செவிலியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த வேம்பூடி கிராமத்தைச் சேர்ந்தவர் வீராசாமி. இவரது மகன் சதீஷ் திண்டிவனத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் சதீஷ் தனது தந்தையை ஓமந்தூர் கிராமத்திலிருந்து அழைத்து வருவதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் திண்டிவனத்தில் இருந்து ஓமந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஓமந்தூர் கூட்டுச்சாலையில் தனது தந்தையை கூப்பிட்டு வருவதற்காக ரோடை கடந்த போது புதுவையில் இருந்து அதிவேகமாக வந்த காரானது சதீஷ் மீது மோதியது. இதில் சதீஷ் தூக்கி வீசப்பட்டு தந்தை கண்ணெதிரே சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த கிளியனூர் போலீசார் விபத்து ஏற்படுத்திய டிரைவர் பாம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரை கைது செய்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தை கண்ணெதிரே மகன் பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் வட்டம் இரட்டனை கிராமம் ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய சடல் மகோற்சவ விழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வீரபத்திர சுவாமி மற்றும் ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு பஞ்சமுக தீபார்த்தனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோயில் உட்பிரகாரம் வலம் வந்து வீரபத்திர சுவாமி அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். மேலும் சிறிய தேரில் ஸ்ரீ வெண்ணியம்மன் எழுந்தருளினார். தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் தேர் மாட வீதி வழியாக இரவு வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இரட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். பாகூர் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய குரோதி ஆண்டு அக்னி வசந்த விழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் எல்லைக்கட்டி விநாயகர் பூஜை கொடியேற்றி காப்பு கட்டி திருக்கல்யாணம் சுவாமி வீதி உலா ஆகியவை நடைபெற்றன. முக்கிய நிகழ்வான தீமிதி உற்சவத்தை முன்னிட்டு உற்சவ அம்மன் தீக்குழியில் இறங்கி நடக்க அவரை பின்தொடர்ந்து காப்பு கட்டிய நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி நடந்து தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. தீமிதி உற்சவத்தில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், அறங்காவலர் குழு தலைவர் நடேசன், துணைத் தலைவர் சரவணன், செயலாளர் திம்மாச்சி, பொருளாளர் ஹரி மற்றும் பாகூர் நகரவாசிகள் உபயதாரர்கள் செய்திருந்தனர். இதேபோல் பாகூர் ஸ்ரீ நவதேவஸ்தான திருக்கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் தனது அலுவலக வளாகத்தில் தீமிதி உற்சவத்தை காண வந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அபிஷேகப்பாக்கம் அடுத்த தமிழக பகுதியான கடலூர் வட்டம் புதுக்கடை அருள்மிகு முத்தாலம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாணம் நடைபெற்று முக்கிய நிகழ்வான தீமிதி உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஆலயத்திலிருந்து கரகம் புறப்பட்டு தீமிதி உற்சவம் நடைபெற்றது.
இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் புதுக்கடை கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் 2ஆம் கட்ட ஊழியர்களுக்கு மட்டுமே துறை சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணியாற்றிய கடைநிலை ஊழியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி அசத்தி இருக்கிறார் அதன் இயக்குநர் இளங்கோவன். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சமையல் கலைஞராக பணிபுரிந்த சுகுணாவிற்கு விளிநூர் கண்ணகி பெண்கள் விடுதியிலும் மற்றும் 35 ஆண்டுகளாக பணிபுரிந்த ஊழியர் குப்பனுக்கு பாகூர் பெண்கள் விடுதியிலும் பணி நிறைவு பாராட்டு விழா 2 இடங்களில் நடைபெற்றது. விழாவில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து தங்களது தன்னலமற்ற சேவையை பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன் ஒவ்வொரு அரசு துறைகளிலும் கடைநிலை ஊழியர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அதனை சரியாகவும் நேர்மையாகவும் செய்தால் துறை வளர்ச்சியடையும், எனவே கடைநிலை ஊழியர்களும் பாராட்டப்பட வேண்டும் என்றார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மாணவ மாணவியரின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டும் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள நெறிமுறைகளை அமல்படுத்தும் நோக்கிலும் புதுச்சேரி பகுதிக்கு உட்பட்ட கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வு செய்ய சிறப்பு முகாம் 1/6/2024 மற்றும் 2/6/2024 ஆகிய தேதிகளில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் கனரக வாகன முனையத்தில் நடைபெற்று வருகிறது. சிறப்பு ஆய்வு முகாமிற்கு அனைத்து கல்வி நிறுவனங்களைச் சார்ந்த சுமார் 900 வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளது. இதற்கென போக்குவரத்து துறையில் வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சிறப்பு ஆய்வில் வாகனங்களை ஆய்வு செய்து தகுதியுள்ள வாகனங்களுக்கு சான்றிதழ் அளித்து வாகனத்தின் முகப்பில் ஒட்டப்படும். இந்த வாகனங்கள் மட்டுமே மாணவர்களை பயணிக்க சாலையில் அனுமதிக்கப்படும். மீறினால் உடனுக்குடன் பறிமுதல் செய்து தகுந்த குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதுபோன்ற சிறப்பு ஆய்வு காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் பகுதியிலும் மேற்கொள்ளப்படுகிறது. முதல் நாள் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஆய்வுக்காக நிறுத்தப்பட்டுள்ளது. அதனை போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆவணங்கள் மற்றும் வாகனத்தின் உறுதித்தன்மை பரிசோதனை செய்து வருகின்றனர். புதுச்சேரி மடுவுப்பேட்டை ஈசிஆர் சாலையில் உள்ள VKTT டேபிள் டென்னிஸ் பயிற்சி மையத்தில் ஓபன் லீக் போட்டிகள் தொடங்கியது. இந்நிகழ்வு இந்தியா முழுவதும் உள்ள சிறந்த டேபிள் டென்னிஸ் திறமையாளர்களை ஒன்றிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பிரெஞ்சு ஒலிம்பியனான பிரீத்திகா பவடே போட்டிக்கு குறிப்பிடத்தக்க ஆதரவை வழங்கி பங்கேற்பாளர்களுக்கு தனது உத்வேகத்தை அளித்து வருகிறார். இந்நிகழ்வை ஒழுங்கமைப்பதிலும் அதன் வெற்றியை உறுதி செய்வதிலும் உள்ளூர் வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் ஒரு அருமையான தளத்தை கொண்டுள்ளது. இந்த மெகா நிகழ்வில் 5 மாநிலங்கள், 29 கல்விக்கூடங்கள், 23 மாவட்டங்கள் பங்கேற்றன. இந்த நிகழ்வின் மூலம் பாண்டிச்சேரியில் டேபிள் டென்னிஸை மேம்படுத்துவதில் விஜய் கிருஷ்ணன் பணியாற்றியுள்ளார். தொடர்ந்து இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிட்டார். அவர் வெற்றி பெற வேண்டி புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் தங்கத்தேர் இழுத்தோர் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில இணை செயலாளர் காமாட்சி மற்றும் கடலூர் கிழக்கு மாநில செயலாளர் சுந்தரமூர்த்தி, தொகுதி செயலாளர் உதயகுமார், அவைத் தலைவர் ரகுபதி, பூங்கோழி, தொகுதி செயலாளர் செல்லா, தமிழ், குமரன், முத்து, தனவேலு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் 77வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு சேர்மனுமான சேகர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னிலையில் அண்ணா சாலையில் பொதுமக்களுக்கு மளிகை தொகுப்புகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவையின் செயலாளர் தயாளன், காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் கோவிந்தராஜ், பிரச்சார குழு சேர்மன் திருநாவுக்கரசு, ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சேர்மன் அமுதரசன், முதலியார்பேட்டை ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் தலைவர் புஷ்பராஜ், மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் கோதண்டபாணி மற்றும் செல்வம், உதயகுமார் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். உள்ள போகாதண்ணா, உள்ள போகாதண்ணா, வா வா வாமா வாமா, நான் உள்ள போகாதண்ணா. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சிக்னலில் அருகே உள்ள முத்தாலம்மன் கோவிலில் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் முடிந்து சில நாட்களில் கோவிலில் இருந்து உண்டியலை உடைத்து பணம் திருடப்பட்டது. இந்நிலையில் உரளியன்பேட்டை முலைநகரில் பிரசித்தி பெற்ற உலகநாயக்கம்மன் கோவிலில் அம்மன் நகை திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலில் இரவு பூஜைகள் முடித்து வழக்கம் போல் கோவிலை பூட்டிவிட்டு சென்றனர். காலையில் பூசாரி குமார் கோவிலை திறந்தபோது அம்மன் கழுத்தில் போட்டிருந்த 5 பவுன் நெக்லஸ், கம்மல் உட்பட நகைகள் காணாமல் போயிருந்தன. இச்சம்பவம் குறித்து அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு கோவில் வளாகத்திற்கு விரைந்து வந்து நடைபெற்ற திருட்டு குறித்து கேட்டறிந்தார். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஒரு சில ஆலோசனைகளை வழங்கினார். திருடர்களை அடையாளம் கண்டுகொள்ள போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கோவில் ஒன்றில் உடைக்கப்பட்டு அடிக்கடி திருடு போவது பொதுமக்கள் மற்றும் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுசாக எந்த கெஸ்ட் வந்தாலும் அரசாங்க அனுமதி இருக்குதா இல்லைன்னு பாருங்க. ரெண்டாவது கேஷ் நீங்கள் புதுசாக வந்துருந்தாக்கா தண்ணி வசதி பண்ணி போகுது, நம்மளுக்கு கரண்ட் வசதி பண்ணி போகுது. எல்லாம் அவங்க விஷயத்துக்கு தண்ணி கரண்ட்டாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ரயில் லைசன்ஸு நம்ம முனிசிபாலிட்டி டெஸ்ட் பண்ணுறேன். பார்க்கிங்கே இடம் கிடையாது. பார்க்கிங்கே இல்லாத அவங்க கார் இருந்தாலும் நாங்கள் ரோட்டில் எனக்கு ரொம்ப அவசியம் இஷ்யூ. புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து பல தமிழக முக்கிய பிரமுகர்கள் புதுச்சேரியில் உள்ள அரசியல் பிரமுகர்களுடன் கைகோர்த்துக் கொண்டு போலி மதுபானம் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் என தெரிவித்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியிலிருந்து உளுந்தூர்பேட்டைக்கு போலி மதுபானம் கடத்திய வழக்கில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திமுக பிரமுகர் ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்வழக்கில் புதுச்சேரி திமுக அமைப்பாளர் தொகுதியில் போலி மதுபான ஆலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக இந்த சம்பவம் குறித்து IAS அதிகாரி தலைமையில் நீதி விசாரணைக்கு புதுச்சேரி அரசு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார். உளுந்தூர்பேட்டையில் இவ்வாறு புதுச்சேரியிலிருந்து கடத்தப்பட்ட போலி மதுபானங்களை அங்குள்ள கலால்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். அந்த கைப்பற்றப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இந்த சரக்கு எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, இந்த சரக்கை தயாரித்தவர்கள் யார், இதில் போலி ஆலோகிராம் சீல் உங்களுக்கு எப்படி கிடைக்கப்பட்டது என்கின்ற விதத்தில் விசாரணையை மேற்கொண்ட போது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு 5க்கும் மேற்பட்டவர்கள் இதில் சம்பந்தப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. அவர்களை தமிழக போலீசார் கைது செய்தனர்.
புதுச்சேரி மிகப்பெரிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இங்கு தமிழகம், ஆந்திரா, கேரளா, பெங்களூர் உள்ளிட்ட இந்தியா முழுவதும் உள்ள அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் தொடர்ந்து வருகை புரிவதால் வார இறுதி நாட்களில் தங்குவதற்கு விடுதிகள் கிடைப்பது என்பது மிகவும் சிரமமாக உள்ளது. எனவே பலர் சட்ட விரோதமாக அரசு அனுமதி பெறாமல் அபார்ட்மெண்ட் மற்றும் வீடுகளை தங்கும் விடுதிகளாக வாடகைக்கு விட்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட முல்லைநகர் மலர்வீதி பகுதியில் உள்ள அபார்ட்மெண்ட் ஒன்றில் அண்டை மாநிலங்களைச் சார்ந்த சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வந்து செல்கின்றனர். இந்நிலையில் அந்த அபார்ட்மெண்டில் உள்ள 3 வீட்டை வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என சுற்றுலா பயணிகளை தங்க வைத்துள்ளனர். இதனை கண்ட அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் நேரடியாக சென்று அபார்ட்மெண்டை சுற்றுலா விடுதியாக மாற்றிய உரிமையாளரிடம் இங்கு சுற்றுலா விடுதி நடத்த அனுமதி பெற்றுள்ளீர்களா என கேட்டனர். அதற்கு விரைவில் அனுமதி பெற்றுவிடுவோம் என்று கூறியுள்ளார். இது குறித்து உடனடியாக உருளையன்பேட்டை காவல்துறைக்கு போன் மூலம் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் அங்கு வந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் விடுதியில் தங்க வைத்து அனைத்து சுற்றுலா பயணிகளையும் உடனே காலி செய்ய வைத்தனர். மேலும் அனுமதி இல்லாமல் தங்கும் விடுதி நடத்தியவரை எச்சரித்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி தொடங்கியது. மாவட்டத்தில் 175 தனியார் பள்ளி, கல்லூரி வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இதில் 80 வாகனங்களை ஆய்வு செய்து அதில் விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. மீதமுள்ள வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாகனங்களில் ஏறி பயணித்து ஆய்வு செய்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கரை ஒட்டினார். அப்போது வட்டார போக்குவரத்து அதிகாரி பிரபாகர் ராவ், மோட்டார் வாகன உதவியாளர் தட்சிணாமூர்த்தி, போக்குவரத்து காவல் ஆய்வாளர் லெனின் பாரதி ஆகியோர் ஆய்வின் போது உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களின் வாகனங்கள் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்டதாகவும், இந்த வாகன தணிக்கையில் காரைக்காலில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் பங்கேற்று உள்ளதாகவும், முறையாக தணிக்கை செய்யப்படாத வாகனங்களின் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீட்டுக்குள்ள போய்ங்க. பள்ளிக்கு செல்கின்ற அந்த குழந்தைகளுடைய அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு இணங்க இந்த வழிமுறைகள் ஒவ்வொரு வருடமும் செயல்பட்டு வருகின்றது. குறிப்பாக கல்வி நிறுவனங்கள் அந்த கல்வியாண்டிற்கு முன்பே, கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்பே இந்த பரிசோதனை முறைகள் அனைத்தையும் முடித்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கல்வி நிறுவனங்கள் அந்த கல்வியாண்டிற்கு தொடக்கத்திலிருந்து பரிசோதனைக்கு உட்பட்ட வாகனங்களை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் என்பதை உறுதி செய்யப்படுத்த முடியும். அதற்காக வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் இன்றும் நாளையும் நமது காரைக்கால் மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களின் வாகனங்களும் முழுமையாக தர பரிசோதனை செய்யப்பட்டு வருகின்றது.